ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபாவின் அனுகிரகத்தோடு ஒரு அழகான பதிவு இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். வருகின்ற புதன்கிழமை 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி தினம் வர இருக்கிறது. மூத்த முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் விக்னங்களை அறுக்கக்கூடியவர், வினைகளை தீர்க்கக்கூடியவர், வெற்றி வாகையை சூட்டக்கூடியவர், கேட்கும் வரங்களை அள்ளி கொடுக்கும் வள்ளலாக விளங்கக்கூடிய அந்த ஆணை முகத்தோனுக்கு மிக உகந்த நாளாக கருதக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை எப்படி வழிபட்டால் விநாயக பெருமானுக்கு பிடிக்கும்ன்றதுக்கு ஒரு உருவக கதையை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் சில திருத்தங்கள் இருக்கலாம், ஆனால் கருவூலம் ஒன்றுதான். இந்த கதையின் கருவூலம் மிக முக்கியமானது, அது ஒன்றுதான், அதில் மாற்றம் எதுவுமே இல்லை. ஒரு முறை ஒரு ஊர்ல ஒரு விநாயக பக்தர் இருந்தாராம். பக்தர்னா எப்படி அப்படின்னா, காலையில எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துல விநாயக பெருமானுக்கு பூஜை அர்ச்சனை எல்லாம் செய்து அவருடைய மந்திரங்கள் உபாசனைகள்லாம் செஞ்சு அப்படியே பயங்கரமா பூஜை பண்ற பக்தரே கிடையாது. இவருடைய பக்திக்கு விநாயகரே அவருக்கு காட்சி கொடுத்தது தான் இங்க மிகப்பெரிய அற்புதம். கதைக்குள்ள போவாங்க. ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கென்று நெருங்கின உறவுகள் யாருமே இல்லை. அம்மா அப்பா இறந்துட்டாங்க, உடன் பிறந்தவர்கள் யாரும் கிடையாது, மனைவி கிடையாது, குழந்தைகள் கிடையாது, உற்றார் உறவினர்கள்லாம் வெகு தொலைவில் இருக்காங்க. ஏன்னா இவர் ஒரு இடம் தங்குறவர் கிடையாது. அவருக்குன்னு மாற்றிக்கிறதுக்கு 2 உடைகள் வைத்திருந்தார். ஒரு மஞ்சப்பையில் அந்த துணிகளை அடுக்கி வச்சிருந்தார். கிடைக்கிற இடத்துல படுத்து உறங்கிக்குவார், கிடைக்கிற உணவை சாப்பிடுவார், கோயிலில் கிடைக்கிற அன்னப்பிரசாதத்தை வாங்கி உண்டு தான் தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தார். அப்போ அவருக்குன்னு யாருமே கிடையாதா அப்படின்னு கேட்டால் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமான். எங்கே போனாலும் தன் கையில் தன் கட்டை விரல் சைஸில் ஒரு அழகான விநாயகர் சிலையை மட்டும் வச்சுட்டு இருந்தார். எங்கே போனாலும் இந்த விநாயகர் சிலையை தன் கையோடவே எடுத்துகிட்டு போயிடுவார். தினமும் அந்த சிலையை எடுத்து வெளியில் வைப்பார். தனக்கு கிடைக்கக்கூடிய உணவுலேருந்து ஒரு துளி உணவு எடுத்து விநாயக பெருமானுடைய சிலைக்கு முன்னாடி படைச்சிட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவரும் தனக்கு கிடைக்கிற அந்த அன்னப்பிரசாதம் கோயிலில் கிடைக்கிறதோ இல்லை யாராவது தானமாக கொடுக்கறதையோ சாப்பிட்டுட்டு தன் வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அவங்க உறவுக்கார பெண் ஒருத்தங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி அவருக்கு திருமண அழைப்பு வருது. 1 வார காலம் அந்த இடத்த விட்டு வேறொரு இடத்துக்கு போய் ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம். அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கேயே சத்திரத்தில் ஒரு 7 நாள் அவருக்கு வேலை தொடர்ந்து இருந்துட்டு இருந்ததுனால அங்கேருந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வருது. அவருடைய துணிப்பையை எடுத்துக்கிட்டாரு, அவருடைய வெத்தலைப்பாக்கு பெட்டியை எடுத்துக்கிட்டாரு, அதில் விநாயகர் சிலையை போட்டுட்டு மறக்காமல் தன் கையோடவே எடுத்துகிட்டு போய்ட்றாரு. கல்யாண விருந்தில் சாப்பிடும் போதும் விநாயகர் சிலைக்கு பிரசாதத்தை படைச்சி முடிச்சுட்டு விருந்தெல்லாம் முடிச்ச பிறகு திருப்பி விநாயகர் சிலையை எடுத்து தன் வெத்தலைப்பாக்கு பெட்டிக்குள்ளே வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வந்து ஒரு தூணில் சாஞ்சு அப்பாடா நல்லா கல்யாண விருந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தாம்பூலம் போடலன்னா எப்படி, தாம்பூலம் போடணும் இல்லையா, வெத்தலைப்பாக்கு பழக்கம் இருக்கு இல்லையா, அதனால் தாம்பூலம் போடணும்னு சொல்லிட்டு 2 வெத்தலையை சந்தோஷமாக எடுத்து வாயில் போடும் பொழுது ஒரு அதிர்ச்சி. முகமே மாறுது. என்னடா ஏதோ வாயில் கடக்கு முடக்குன்னு சத்தம் கேட்குதே, நம்ம என்னத்தை மெல்றோம் அப்படின்னு வாயிலேயே தொழாவி பார்க்கும் பொழுது விநாயகர் சிலைதான்றதை அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படியே படபடப்பாகி தன் வாயில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிலை பார்க்க தன் கைகளில் உமிழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது விநாயகரை வாய்க்குள்ளே போட்டு மென்று எச்சிலாக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயமே. பதறி போன அவர் கொண்டு போய் கடகடன்னு விநாயகர் சிலையை கழுவிட்டு அந்த விநாயகர் சிலையை அந்த இடத்துல வச்சு காலில் விழுந்து கும்பிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் வாழ்நாளில் எதுக்காகவும் அழாத அந்த மனிதர் அன்றைக்கு முதலாக தன் மனதார தொழுத விநாயக பெருமானை தன் எச்சிலால இப்படி பண்ணிட்டோமே, வாயில போட்டு மென்னுட்டோமேன்னு சொல்லி கண்ணீரா மழுகி அழறாரு. எவ்வளவு பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடப்பா அப்படின்னு சொல்லி தன் கரங்களால விநாயக பெருமானிடம் மண்டிட்டு கதறி அழுவுறார். அவர் மனசு தாங்க முடியாம பொறுக்க முடியாம கண்ணீரா விடுறார். இவர் அழறத பார்த்து மனம் உருகி போன விநாயக பெருமான் அந்த சிலையிலிருந்து ஒளி ஸ்வரூபமா வெளிப்பட்டு, பக்தா நீயாக நினைத்து கொள்ளாதே, நடக்கிறதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு நினைக்காத. பாபா கூட இதே தான் சொல்லுவார். நடக்கிறதுக்கெல்லாம் நாம பொறுப்பு கிடையாது, இறைவனுடைய விருப்பம் அப்படி இருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நானா விருப்பப்பட்டு தான் உன் வாய்க்குள்ள வந்தேன். ஏன் வந்தேன்ற காரணத்தை நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
இதுவரைக்கும் நீ பெருசா எனக்கு அபிஷேகம், ஆராதனை, பூவு அது இதுன்னு பண்ணது கிடையாது. பெரிய அளவிலான பூஜை முறைகளை நீ எனக்கு செய்தது கிடையாது. ஆனா ஒரு நாளும் நீ என்னை மறந்தது கிடையாது. மனதார ஒரு முறையாவது என் நாமத்தை உச்சரித்து உனக்கு கிடைக்கக்கூடிய உணவிலிருந்து ஒவ்வொரு வேளையும் எனக்கு ஒரு புடி உணவாவது வச்ச. அந்த ஒரு அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். இது மட்டுமா? நீ வெற்றிலை பாக்கு போடுகிற, அது ஒண்ணுதான் உன்கிட்ட இருக்கிற பழக்கம். மத்தபடி நீ எந்த வகையிலும் பொய் பேசினது கிடையாது. யாரை பற்றியும் புரணி சொன்னது கிடையாது. யார் மேலும் தவறான வார்த்தைகளை திணித்தது கிடையாது. யாருடைய பொருளுக்கும் நீ ஆசைப்பட்டது கிடையாது. ஒரு நல்ல மனிதனாக நீ வாழ்ந்தாய். நீ ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தாய். உன் நாவால் நீ பொய் பேசவே கிடையாது. அந்த ஒரு நல்ல குணத்துக்காகத்தான், ஆஹா என் பக்தன் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறான் அப்படின்றதுக்காகவே, உன் எச்சிலால் அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு விநாயக பெருமான் சொல்லி அவரை ஆசிர்வாதப்படுத்தி ஆஸ்வாசப்படுத்தினாராம். ஆஹா, எப்பேற்பட்ட உன்னதமான கடவுளுக்குன்னு உள்ள குணம் இதுதான். அன்பை மட்டும்தான் அங்க பார்க்கறாங்க, வேற எதையுமே பார்க்கறதில்ல. பெரிய பெரிய பூஜை புனஸ்காரங்கள் நாம செஞ்சாலும் அதுல அன்பு இருக்கணும், பகட்டு இருக்கவே கூடாது. நம்ம அன்போட செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜை ஆக இருந்தாலும், அது எளிமையானதாகவே இருந்தாலும் நிச்சயமாக கடவுளுக்கு பிடிக்கும், விநாயக பெருமானுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை சிறு பொழுதுல எனக்கு என் அன்னையை ஈன்ற தகப்பனாகி என்னுடைய தாத்தா காலம் சென்ற திரு சந்தி பெருமாள் தனிகாச்சலம் முதலாக எனக்கு கல்வியை போதித்தவர். அவர் சொன்ன கதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இல்லை சிறு சிறு திருத்தங்கள் இருக்கலாம், ஆனால் கருவூலம் ஒன்றுதான். பக்தி என்பது என்ன அப்படின்னா, முழுமையான அன்பின் வெளிப்பாடு தான் பக்தி, பகட்டு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய கருத்து. இங்கே எல்லோரும் உள்வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாபாவும் அதே தான் நமக்கு போதிக்கிறார். எளிமையான அன்பையும் பக்தியும் மாறாத நல்லொழுக்கமும் தான் பாபா நம்மிடம் எதிர்பார்ப்பது. அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். முழுமுதற் கடவுளாம் விநாயக பெருமானை வணங்கி அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜெய் ஜெய் சாய்ராம்.